ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டு பைக்கோட வாரண்டி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது போன ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்புறம் வாரண்டி கிளைம் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா என்னோட பைக்கில் வந்து சைலன்சர் பெயிண்ட் வந்து உரியுதுன்னு சொல்லிட்டு சைலன்சர் வந்து வாரண்டி கிளைம் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, ப்ரோ என்னோட பைக்கில் வந்து பண்ணித்தர மாட்டேன்னு சொல்கிறாங்க, பெயிண்ட் மட்டும் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து எதுக்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து அது கிளைம் பண்ணுறதுக்கான என்னென்ன கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எதுக்கெல்லாம் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரூமில் தான் வந்து இருக்கேன். கரண்ட் கூட வந்து போயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து வாரண்டி வந்து பைக் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பைக் வந்து ரிப்பேர் ஆனாலும் சரி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி, டயர், ஸ்பார்க் பிளக், இன்ஜினில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, பெயிண்ட் வந்து உரியுது அப்படின்னா நீங்கள் வந்து பைக்கு வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் பைக்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்லாம் வந்து வேலை செய்ய மாட்டுது, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி தந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லலை. அதாவது எலக்ட்ரிக் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்க் வெல்டிங் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வெல்டிங் பண்ணி ஈஸியாக வந்து சரி பண்ணி தந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அவங்க பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்ல வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க, ரிப்பேர் பண்ணி வந்து தந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி பைக்கோட இன்ஜினில் வந்து ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலும் இன்ஜினை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து பண்ணி தந்துருவாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து உங்கள் பைக்கில் கண்டிப்பாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பைக்கில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, சைலன்ஸில் வந்து பெயிண்ட் வந்து உரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து அவங்க வந்து சொல்லவே இல்லை. அந்த வாரண்டி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து அவங்க சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பெயிண்ட் வந்து உரியுது அப்படின்னா நாங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளைம் பண்ணி தந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, உண்மையிலேயே பைக் வாங்கி அதுவாக ஒரு பிரச்சனை வந்து வருது, எதுவுமே பண்ணாமல் மேலே கண்ணுக்கு தெரியுது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி தந்து தான் ஆகணும், பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டான சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கேளுங்க. நான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு கேட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டோம், பெயிண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ரீப்ளேஸ் வந்து பண்ணி தரல. ஸோ நான் பைக் வாங்கின இடத்துக்கே வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சொல்லலை, நாங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி தரோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கரெக்டாக வந்து கேளுங்க, வந்து பண்ணி தருவாங்க. இப்போ வந்து முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி, ஸ்பார்க் பிளக், டயர்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேட்டரி வந்து பைக்கில் வந்து போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி தர மாட்டோம், நீங்கள் வந்து யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களோ அவங்ககிட்ட தான் போய் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பைக் வந்து இங்கே வாங்கியிருந்தாலும் ஆனால் அங்கே வந்து பண்ணி தர மாட்டாங்க. யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் வந்து பண்ணி தருவாங்க. இப்போ வந்து டயர் வந்து எனக்கு வந்து வாங்கின ஒரு வாரத்திலே வந்து ஒரு மாதிரியாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படி கேட்டேன் அப்படின்னா, இப்போ எம்ஆர்எஃப் டயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறோம், பட் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பைக்கில் வந்து பேட்டரி, டயர்லாம் வந்து பிரச்சனை வந்து பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் பண்ண பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களே வந்து பண்ணி தந்துடுவாங்க. சைலன்சர், டேங்கில் பெயிண்ட் உரியிறது, மற்ற பார்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போகிறது, இன்ஜினில் ஏதாவது பெரிய சவுண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ராயல் என்ஃபீல்டு தான் பொறுப்பு. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க 3 வருஷத்துக்கு. ஸோ அவங்க தான் வந்து அதை பண்ணி தந்து ஆகணும். ஓகேங்களா? பட் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி தரணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து ஏஜ் ஆகி முடியறத அவங்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி தர மாட்டாங்க. இப்போ டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தான் வந்து ஓடும், அதுக்கு மேலே கண்டிப்பாக தேயக்கூடிய ஒன்று தான் டயரு. ஸோ அது தேயத்தான் செய்யும். இப்போ பிரேக் பேட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் தேயக்கூடிய ஒன்று தான். நம்ம பிரேக் பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அது தேயுதுன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது, அதை பண்ணி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பைக் வந்து கீழே போட்டோம், கீழே விழுந்துட்டோம், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணி தர மாட்டாங்க. ரிப்பேரும் பார்த்தீங்கன்னா பண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து காசு வந்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரப்பர் பார்ட்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸு, சாஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பைக்கில் நிறையா இருக்கும். கண்ணாடி இந்த மாதிரி நிறைய ரப்பர் பார்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்டியே கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து போகக்கூடிய ஒன்று தான், அது வந்து வாரண்டி வந்து கொடுக்கல அவங்க.
அடுத்து இந்த ஃபியூயல் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் அந்த மாதிரி ஃபில்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து கொடுக்கல. அதே மாதிரி இந்த பிரேக் பேடு, பிரேக் ஷூலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தேயக்கூடிய ஒன்று தான். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து அவங்க வந்து கொடுக்கல. பெரிய பெரிய பொருட்கள் தான் பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சைலன்சரில் வந்து பிரச்சனை வந்து வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து சைலன்ஸில் வந்து பிரச்சனை வந்து வருதுன்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். பைக்கில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா அந்த பார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மாற்றி தந்து ஆகணும். அது மாற்றி தந்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஜினில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது ப்ரோ, என்னோட பைக்கில் டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. இது வந்து என்னோட பைக்கில் தான் கேட்குதா இல்லை எல்லார் பைக்லையும் இருக்கா அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த டவுட் வந்து இருந்துச்சு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் சவுண்ட் கேட்குது. சைலன்ஸருக்கும் இன்ஜினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ நானும் போய் கேட்டேன், இந்த மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது, இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு புது பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பைக்லையும் பார்த்தீங்கன்னா இதே சவுண்டு தான் வந்து கேட்குது. ஸோ இன்ஜின் சவுண்டு வந்து இப்படி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து உண்மைதான். நான் வந்து சைலன்ஸில் வந்து டுபு டுபுன்னு சவுண்ட் வந்து கேட்கும். பட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சவுண்டு வந்து கேட்கும். ஸோ இது வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஒருவேளை உண்மையாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு மாதிரி சவுண்டு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுறாதீங்க. வேற மாதிரி சவுண்ட் வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னா சர்வீஸ்ல போயிட்டு ஒரு டவுட் இருந்தாலே போயிட்டு கேட்டுங்க. ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக்கை வந்து கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். அதாவது கரெக்டான அந்த கிலோமீட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து விட்டுருக்கணும். அதே மாதிரி செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக வந்து விட்டுருக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் வந்து அதை வந்து வாரண்டியை வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 500 கிலோமீட்டரில் வந்து நான் சர்வீஸ் வந்து விடணும், ஆனால் 1000 கிலோமீட்டரில் விட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் விடாதனால தான் உங்கள் பைக்கில் வந்து பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து விட்டுருங்க. அப்படின்னா தான் வாரண்டியை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் பைக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சைலன்சரை சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ராயல் என்ஃபீல்டில் வந்து சைலன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி இப்போ டேங்கில் வந்து பெயிண்ட் வந்து உரியுது, சைலன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் உரியுது அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டாச்சும் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே அவங்க சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டான ரீசன் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணி தான் தருவாங்க. அதே மாதிரி ரேஸு, காம்படிஷன் அந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டிஷனில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்க வாரண்டி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்க்கும்போது எனக்கும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இது வந்து பெட்டராக வந்து பண்ணி தந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் அவங்க கொடுத்துருக்கிறத நான் வந்து அப்படியே வந்து சொல்லிட்டேன். ஒரு 2 நாள் ஆச்சு தேடி பார்க்குறதுக்கு. மேனுவல் புக்லேயும் படித்து பார்த்தேன், நெட்லேயும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லலை. இப்போ வந்து டயர் போயிருக்கு அப்படின்னா அதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படி சொல்லி அவங்க சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நிறையா இது வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நிறையா வந்து தேடி பார்த்து அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கேன். உண்மையாகவே உங்கள் பைக்கை வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் வந்து வந்துச்சு அப்படின்னா தாராளமாக போய்ட்டு நீங்கள் கொடுங்க. ஒரு நல்ல சர்வீஸ் சென்டராக போய்ட்டு கொடுங்க. ஒரு பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி தந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லாமல் விட்டுருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நான் சொல்லாமல் விட்டது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம். ஜெய் ஹிந்த்.